முதல்ல படிக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக படித்தோம்னா வேதத்தில் வந்து எந்த தேவையான படிச்சாங்க ஆவிக்குள்ளே வந்து நம்ம வளர்ந்து எப்படி நம்ம இது பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து வரோம், அதே மாதிரி தேவன் வேதத்துக்குள்ளே ஜபத்தில் போகும்போது ஜபத்தின் மேன்மை அடைகிறாங்க. அப்படி ஜபமும் நம்ம வளர்ந்து பரிசுத்தத்துக்குள்ள வளர்ந்து போகும்போது இந்த வேதத்தின் மேன்மை மறைச்சிக்கணும். சாதாரண முடியல பரிசுத்தத்தினுடைய ஜபத்தினுடைய வேதத்துக்குள்ளே போனோம்னா தான் அந்த வேதத்தின் மேன்மை காணும். இல்லைன்னா சாதாரண ஒரு புஸ்தகம் எதுவுமே கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நம்ம படிக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன். இது வந்து நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து போகணும், ஜபத்துக்குள்ளேயும் இருக்கணும். அதில் வந்து அந்த வேதத்தை நேசித்து நம்ம வீட்டில் போயிட்டே இருக்கோம். போகும்போது அதோட வெளிப்பட்டு வந்து அதை வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம கேட்குற காரியங்கள் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். திரும்ப இப்போ நம்ம எதுக்கு நான் எல்லா இடமும் போய் கேட்டுட்டு வரீங்களா வச்சுக்கல, கேட்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த கேட்குற படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். படிக்கும்போது அந்த கேட்குற வசனம் நம்ம கத்தை சொல்லி கொடுத்ததுக்கு வந்து வேரியேஷன் நமக்கு வராது. கத்தை பேசணும் இதுதானா இதைத்தான் சொன்னாரா அப்படின்னு நம்ம முடிச்சிடறீங்களே. அப்போ இதுதான் நமக்கு போதுமானது. இந்த வசனத்தில் நித்திய மனித தலைமை இப்போ இந்த வசனம் இவ்வளோதான் போகலாம் அப்படின்னு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ அவர் ஃப்ரெட்ரிக் ஜோசப் பேசும்போது இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கும்போது எனக்கு வந்து அவன் வந்து கேட்கும்போது இல்லை, இது வந்து பிரசங்கமாக தான் லாபகம் எடுத்துது. ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது வசனமாக தான் சொல்லி பாருங்க. இது அதில் கோர்த்து அதில் இதில் கோர்த்து வந்து கேட்குறதுக்கு நல்லா. பட் வந்து வசனங்கள் வந்து வசனம் எந்த காலத்தில் எப்படி சொல்லப்பட்டது, இதை வந்து நம்ம எப்படி கையாண்டுக்கிறோம், எப்படி நம்ம வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அது மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். இதில் தூக்கி அதில் தூக்கி போகிறது, அதை இதுக்குள்ளே கொண்டு வர்றது, இது அதுக்குள்ளே கொண்டு வர்றது கேட்குறது நம்ம. இதை கேட்கும்போது நமக்கு என்ன செஞ்சு இந்த பிரசங்களாக இருக்கும், இது இப்படி தான் அப்படி நமக்குள்ளே மனசு திருப்தி விடுவோம். படிக்கிறது மட்டும் பார்த்தா நீங்கள் நம்ம சினிமா பார்த்துட்டு நான் படித்தேன்னா நமக்கு அந்த மேன்மை. நான் ஜெபத்தில் இல்லாமல் நான் படிச்சுட்டு அந்த மேன்மை கண்டுபிடிக்கிறேன். நான் பரிசுத்தம் இல்லாமல் படித்தாலும் அது மேன்மை இருக்கும். மேன்மை இந்த வேதத்தை மேன்மை நம்மளை கண்டுபிடிக்க சாதாரண புத்தகம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ராமாயணம் எல்லா புத்தகத்தையும் கூட நம்ம படிக்கலாம். அந்த ராமாயண புத்தகத்தை நம்ம புராணம் கூட படிக்கலாம். நம்ம பரிசுத்தமாக இருந்து படித்தோம்னா அதுக்கு இதுக்குள்ள மேன்மை கற்றுக்கலாம், கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஆனால் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஜெபம் இல்லாமல் இந்த வேதத்தையே ராமாயணத்தை படிக்கும் போது கத்துறது வரப்படுறாங்க. அப்படித்தான் நிறைய பேர் மாறி போகுது. இந்த குரான் நல்லா இருக்குது, இதில் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம கத்துறதுக்குள்ள பரிசுத்தமாக இருக்கும்போது கத்தரோட ஜெபத்தின் மேன்மையை கற்றுக்கணும். அப்போ தான் வந்து இந்த வேதத்தின் மேன்மை வேதத்தின் ரகசியத்தை நமக்கு வந்து எடுத்து கொடுப்பார். சாதாரண நிறைய தடவை படிக்கிறேன், நிறையா பிரசங்கம் கேட்குறேன், இந்த பிரசங்கத்தின் மாதிரிதான் இது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் படிக்காம என்னோடய வாழ்நாளை நான் கழிச்சேன்னா நம்ம ஜெபத்தின் மேலே பரிசுத்தத்தின் மேன்மையை மகத்துவத்தை வந்து இந்த வேதத்தில் கற்றுக்குறோம்.